எங்க இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்றாங்க. அக்டோபர் 26 பண்ணாங்க இல்லையா? எங்களோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்திட்டாங்க. எதுக்குங்க பயன்படுத்துறாங்க? நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோங்க அப்படிங்கறவங்கள ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க, கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க இதைய. எங்க அமெரிக்கா விளக்கம் கொடுங்க, எதுக்குங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கறது போல தெளிவா கேள்விகள் எடுத்து முன் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமான கோபங்கள் வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால ஈராக்ல இருக்கக்கூடிய முஜாகுதீன் இருக்கிறாங்க இல்லையா, ஈராக் சிரியாக்கும் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குடஞ்ச மாதிரி ஒரு பச்சை கலர்ல இருக்கும். மேப்ல வீடியோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்றது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கறதுக்காக அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சிரியாவோட பகுதி அது. அல் ஒமர் ஆயில் ஃபீல்ட் அந்த பகுதியில பயங்கரமான தாக்குதல். அதோட சேட்டலைட் இமேஜ் வந்து இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமா கருக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல அந்த இமேஜ் சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். சரி, அது மட்டும் தான் செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேரசூர் இருக்கு இல்லையா, அங்கேயும் சில பேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நிலைகள் மேல தாக்குதலை பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இது போல ஈராக்கோட அதிகமான ஆயுதங்கள் அங்க வந்து டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு டேரசூர் பகுதியில அப்படிங்கலாம் சொல்லியிருந்தோம். உறுதித்தன்மை தெரியல அப்படின்றது போல சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ டேரசூர் பகுதியில இருக்கக்கூடிய பேசஸ் மேலேயும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. மேபி இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஈரான் மேல வி ஆர் ரெடிங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. கமேனி அவர்கள் எக்ஸ் பதிவு ஓபன் பண்ணி கூடிய சீக்கிரம் ரிட்டாலியேட் பண்ணும் அப்படிங்கிறது போல அவங்க ஹிப்ரூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு இதை போட்டுருக்காரு. போட்டோன்னே அதை பேன் பண்ணிட்டாங்க. இது என்னங்க இது? ஒரு நாட்டோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களே ட்விட்டரு? நீங்க அதான் ரீடர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்களா, நீங்க அதை போட்டுக்கலாம்ல. நீங்க செஞ்சுக்கிறது தப்புங்க. நீங்க சொல்றது மட்டும்தான், நீங்க பாக்குறது மட்டும்தான் உங்களுக்கு சரின்னு பண்றது மட்டும்தான் கரெக்டா அப்படிங்கோட பல அனலிஸ்டுக்கும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ப்ரோ ஈரான்லாம் இருப்பாங்களா, பயங்கரமான கொந்தளிப்புல இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல ட்விட்டரை எக்ஸ் எல்லாம் பேன் பண்ணுவாங்களா அவங்க தரப்புல இருந்து அப்படிங்கோட தெரியல. பட் ஆனா பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஈரானோட மிலிட்டரியா இருக்கட்டும் பல விஷயங்கள் அதுல இருந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கு. எது எது எப்படியோ இது போல வந்து இப்போ ட்விட்டர்ல வந்து ஈரானோட ஹெட் இருக்கிற இல்லையா, சுப்ரீம் கமாண்டர் கமேனி அவர்கள், அவரோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நாட்டு தலைவர்கள் எது சொன்னாலும் வெளியே வரக்கூடாதுன்னு ட்விட்டர் நினைக்குதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்கே விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஈரான் தயாராயிட்டாங்க. ஈரானுக்கு ஆதரவா பல அமைப்புகள் உருவெடுத்துருச்சு. இத ஹனியான் அவர்களோட மரணத்தப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த கும்பல்னா இவங்களோட பேசுவாங்களா அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருது. சில கருத்துக்கள் சில வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. சவுதி பேக்டு சில கும்பல்கள்லாம் அமெரிக்காவோட நிலைகள் மேல தாக்குதல் பண்றாங்க, இஸ்ரேல் எல்லாம் தாக்குதல் பண்றாங்கன்னா அது ஃபேக் அப்படிங்கறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னங்க முஜாகுதீன் வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கறதோட இருக்கு. பட் எது எப்படியோ தெரியல. இது போல விஷயங்கள் வருது. மேபி போலி தகவலா கொடுக்கலாம். ஆனா இந்த தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எது எப்படியோ அங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு மேல தாக்குதல் நடந்திருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தையில அதுக்கான சேட்டலைட் இமேஜ் வந்துருச்சு. அப்புறம் இந்த சேட்டலைட் இமேஜ் ஒன்னு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, நம்ம அதை பேசாம விட்டேன். உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல வந்து ஏர்போர்ட் இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல 10 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ், 10 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கிறாங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வந்து பகிரப்பட்டு இருந்தது. இது ப்ரோ ரஷ்யன் அந்த சைட்ல இருந்து ஏதாவது வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த சேட்டலைட் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கீவ், உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ட்ரோன்கள் மொஞ்சிட்டே இருக்குதுன்னா அப்புறம் இது போல விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னா பெருமைக்காக போட்டாங்களா இல்ல எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியிலேயே பயங்கரமான தாக்குதல் அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இப்ப அது ஏதாவது பேட்டரிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்க தெரியல. வந்துச்சுன்னா அடுத்த பகுதியில பார்ப்போம். ரெண்டாவது, கனடா இருக்கிறாங்க இல்லையா, நாங்க ஒரு ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எவ்வளவுங்க அனுப்பிச்சுக்கிறீங்க அப்படின்னா 2 அனுப்பிச்சுக்கிறாங்க. எங்க என்னங்க ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் இது 2 அனுப்பி இருக்கிறீங்க. எங்க தலைவர் நீங்க என்னென்னமோ கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க எங்க தலைவர் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நிறைய அனுப்புங்க. ரஷ்யா டேங்க் அனுப்புறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் நீளுது, வண்டி வந்து இறங்கிட்டே இருக்குது ஃப்ரண்ட்ல. எத்தனை வீடியோ பார்த்துருப்போம். என்னங்க 2 அனுப்புறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பல அனலிஸ்ட் இது போல குமுறல்கள் இருக்கு. சீக்கிரமா கனடால இருந்து உக்ரைன் வரைக்கும் ஒரு ட்ரெயின் பார்த்து அமைச்சு தொடர்ந்து அங்க செஞ்சாங்கன்னா எங்க வரைக்கும் டெலிவரி பண்ற மாதிரி அனுப்புங்க. அப்பதான் உக்ரைன் ரஷ்யாவை எடுத்து நிற்கும் போது கொஞ்சம் ஏதாவது சமாளிக்க முடியுமா இல்லையா.
ஸோ அதனால அதிகமா அனுப்பி விடுங்க அப்படிங்கிற நம்ம சேனல் சார்பும் ரெக்வஸ்ட் வச்சிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புர்கினா ஃபாசோ இருக்கிறாங்களே இந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ன்றதுனால அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த புர்கினா ஃபாசோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்லாம் கொஞ்சம் வந்து இதா இருக்குது. ஆனா கொஞ்சம் நல்லா ஹைடெக்கா பண்ணிடலாம். இந்த கோல்டு மைனிங்லாம் பண்ண வேண்டியதா இருக்குல்ல, இதுக்கு மேல நல்லா சூப்பரா பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல சீனா அவங்களோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப அது களம் இறங்கி இருக்குது புர்கினா ஃபாசோக்குள்ள. இதுக்கு மேல அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது இல்ல டம்மி பீஸா அப்படிங்கிற பொறுத்து வந்து பாத்திரலாம். ஏன்னா சமீப காலமா ரஷ்யா வந்து அங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மிடில் ஈஸ்ட் மேல வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ புர்கினா ஃபாசோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சைனா வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இந்த சகேல் ரீஜியன்ல. ஏன்னா இந்த பகுதியில மிக பெரும் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. சமீப காலமாவே ஜேஎன்ஐஎம் இருக்காங்க இல்லையா, அந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறது போல இந்த புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர் தரப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதிகமான வீடியோ பதிவுகள் இமேஜஸ் வந்துட்டே இருக்குது அவங்க தரப்புல இருந்து. ஸோ மேபி சீனா டைரக்டா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற போல கால் எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேல சீனாவோட ட்ரூப்ஸ் இங்க அதிக அளவில் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட போர் கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா யுஎன்ஐஎஃப்எல் சார்பா வந்து களமிறங்கி இருக்கு. இந்த யுஎன்ஐஎஃப்எல் சார்பா வருது அப்படின்னா ப்ளூ லைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காகவும் ஜெர்மனி இது போல ஐநா சபையோட யுஎன் படைகள் வந்து இருக்கிறாங்க. அதுல ஜெர்மனியும் ஒரு நபரா இருக்கனால அவங்களும் படைகள் அனுப்பியிருக்காங்க. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா இருக்கனால ஜெர்மனி அவங்களோட போர்க்கப்பல் அனுப்பி இருக்கிறாங்க. போர்க்கப்பல் அனுப்புறது பிரச்சனை கிடையாது. ஹிஸ்புல்லா ஏவக்கூடிய ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க. யுஎன்ஐஎஃப்எல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வேலையை ஜெர்மனி செய்யறாங்க. சூப்பர், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. நம்மளும் இதை வந்து வரவேற்கலாம், பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா எங்க ஜெர்மனி அதே போல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்களே லெபனானுக்குள்ள, அது கொஞ்சம் தடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களால தெரியல, அவங்க அதனால எதுவும் செய்ய முடியல போல இருக்குது. ஹிஸ்புல்லா லான்ச் பண்ணது மட்டும் பெருமளவுல தடுக்கிறதுக்காக ஜெர்மனி தரப்பு வந்து களமிறங்கிட்டாங்க லெபனான் இஸ்ரேல் இந்த மெடிட்ரேனியன் சி பகுதியில. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து ஹிஸ்புல்லா தரப்பு வந்து தாக்குதல்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அலார்ம்ஸ் ஏடிஜிஎம்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அது ட்ரோன் போல செயல்படுது அப்படிங்கிறது போல தகவல்கள் வருது. உறுதிப்படுத்தப்படல, பட் ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது தொலை தூரத்துல போய் இலக்க துல்லியமா அடையுது. இது டேங்க் மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், இது போல துல்லியமா குறி வச்சு அடிக்குது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் ஹிஸ்புல்லா தரப்பு வந்து வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட இருக்கும். ஆக்சுவலா இதே இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா பார்லேவ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. எனக்கு பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. இது அந்த ஆர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி இருக்கு. அங்க பாஸ் பிளான்ட் ஒன்னு இருக்கு. இது போல ஆயுதங்கள் தயாரிக்கிறது, இது போல பிளான்ட் ஒன்னு இருக்கு. அதை குறி வச்சு ஹிஸ்புல்லா தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க. இப்ப அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. ட்ரோன்கள், மிசைல்கள் இது போல பல விஷயங்கள் வச்சு ஏவிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஏவும் போது அந்த பகுதியிலும் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ள பல வகையான தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஹிஸ்புல்லா மட்டும் தான் தாக்குதல் பண்றாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இஸ்ரேல் தரப்பு வந்து லெபனானுக்குள்ள பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அதாவது அக்டோபர் 28 இஸ்ரேல் வந்து பீரேட்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இதனால 8 நபர்கள் இறந்துட்டாங்க, 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. டைமாக என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அங்க இருந்து வருதுங்கிறத பார்த்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம தினமும் 20 பேர் இறக்குறாங்க லெபனான்ல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுனால அப்படிங்கிறது போல காமனா லெபனான் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இஸ்ரேலும் படு வீரியமா இந்த பகுதியில தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இன்னொரு விஷயம், இஸ்ரேல் வந்து ஏர்ல இருந்து பெலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்றதுக்கான சோதனை பண்ணியிருக்காங்க. இது துல்லிய தாக்குதல் பண்றதோட மிக பெரும் சக்சஸா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட ராணுவ தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான செய்தி. பெலிஸ்டிக் மிசைல்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், சொல்ல வேண்டிய கட்டாயம்ல. அதுவும் ஏர் லான்ச்டு பெலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கும் போது அதுவும் தொலை தூரத்துல இருக்கக்கூடிய இலக்க துல்லியமா அடையும் அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இது பெரும் இழப்புகளை, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்துட்டே இஸ்ரேலுங்கிறது ஏர் சூப்பர்மர்சி தான். இப்ப ஈராக் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்கிறாங்க. சிரியா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஜார்டன் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. சவுதி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சோ ஏதோ ஒரு நாடோட உதவி இல்லாம இஸ்ரேல்னால கண்டிப்பா போய் ஈரானை தாக்க முடியாது. இது போல பெலிஸ்டிக் மிசைல் அவங்க உருவாக்குறதுனால மேபி ஜார்டன்ல இருந்து கூட இல்ல பெர்ஷியன் கல்ஃப்ல அந்த பகுதியில ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருந்து கூட இஸ்ரேல்னால இது போல மிசைல்களை ஏவி துல்லியமான தாக்குதல்கள் ஈராக்குள்ள பண்ண முடியும், ஈரானுக்குள்ள பண்ண முடியும். சோ இது போல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இஸ்ரேலும் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஐஆர்சிசி தரப்புல இருந்து கமாண்டர்ஸ் தரப்புல இருந்து வார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு. தாக்குதல் பெருமளவுல இருக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிறது போல எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்க போது, எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா இல்ல என்னங்க இப்பவே வா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆல்ரெடி அமெரிக்கா வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பல அமைப்புகளும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சிரியால நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ் SDF அவங்களோட கமாண்டர் தரப்பு வந்து அல்டிமமா கதறல்கள்லாம் தெரியலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. SDF வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரீ சிரியன் ஆர்மின்னு இருக்காங்க. இவங்க யாருன்னா துருக்கி சப்போர்ட்டட் ஆர்மி. சோ அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமான தாக்குதல். இவங்க அவங்க அவங்க இவங்க அவங்க இவங்கன்ட்டு பேரு ஷார்ட் ஃபார்ம்ல AAMS என்னென்னமோ பேரை வச்சுக்கிட்டு இவங்க நாங்க அவங்கள அடிச்சோம், அஃப்ரின் அவங்க இவங்களை அடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் படு நியூஸ கிரகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு செய்திகள் வந்துட்டே இருக்கு, வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. கண் கொண்டு எதையும் பார்க்க முடியறது இல்ல. பயங்கரமான தாக்குதல் ஈராக், சிரியா, இட்லிப், துருக்கி. ஏன்னா துருக்கியில அந்த பார்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. PKK தரப்பு வந்து அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலும் துருக்கியோட ராணுவ வீரர்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த பகுதி எல்லாமே அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, ஈராக்கோட பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஈராக்கும் ஈரானுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி. இது ஈரானோட ஒரு பகுதி தான். சர்கால் அப்புறம் தஃபான். சர்க்கால்ல ஒரு நபர், சில நபர்கள், தஃபால்ல வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது போல தகவல் வருது. வீடியோ பதிவு செயலோட இருக்கும். நேற்றுக்கு தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம் ஈரானோட கிழக்கு பகுதியில, அதாவது பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் பலுச்சிஸ்தான் பகுதியில 10 போலீஸ்மேன் மேல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஒரு தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பார்த்திருந்தோம் இல்லையா. சோ ஈரானுக்குள்ளேயும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க. அந்த அமைப்புகளுக்குள்ளேயே குளறுபடிகள் இருக்கு. சோ ஈரான் அவங்கள முதல்ல ரெடி பண்ணும். ஈரானை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இப்போ இஸ்ரேல் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ட்ரோன். இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தக்கூடிய ஒரு தகவல், இந்த லாயல் விங்மேன் சொல்லுவாங்க இல்லையா. சோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஏர்பேஸ்ல அதுவும் ஒண்ணு எக்லின் ஏர்பேஸ். இந்த எக்லின் ஏர்பேஸ்ல 4வது முறையா அவங்களோட வல்கரின் அந்த லாயல் விங்மேன் பாங்கலையா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கான இமேஜஸ் கிடைச்சது, வீடியோ பதிவுகள் அப்ப இருந்தது. நான் கரெக்டா சேவ் பண்ண வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு நியூஸ் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுதங்களை அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. யமன் ஹவுதி சப்மரைன் ட்ரோன்களை டெஸ்ட் பண்ணாங்கன்னு காலையில பதிவுல பார்த்திருப்போம். சரி, இது போல தொடர்ந்து பதிவுகள் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் டிஃபென்ஸ்ல நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவோட ட்ரோன்கள், அதை இன்னைக்கு காலையில போட்டக்கூடிய பதிவுல சொல்லியிருந்தேன். ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்ட் அடிக்குது, அதாவது FPV ட்ரோன்கள் பக்கத்துல இருக்குது அப்படிங்கும்போது ரிகால்சன் ட்ரோன்கள் தப்பிக்கிறதுக்காக பல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் இல்லையா. இப்ப அதுக்கான வீடியோக்கள் அதிகமா பகிர ஆரம்பிச்சிருக்கு. பல வகையான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட சைட்ல லோட இருக்கும். இது வந்து அக்ரோபேட்டிக்ஸ், ரஷ்யாவோட ரிகானிசன் ட்ரோன்கள் அக்ரோபேட்டிக்ஸ் பண்ணுது. இதனால அதை டார்கெட் பண்ணது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இது போல ட்ரோன்கள் இப்படி செய்யறதுனால என்ன மாதிரியான ஃபியூச்சருக்கு போகும் அப்படின்னா, அதை நோக்கி ஒரு தாக்குதல்கள் நடக்குது. இப்ப ஆன்டி ட்ரோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு மிசைல் அது போல லான்ச் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த ட்ரோன்கள் ஈஸியா அக்ரோபேட் பண்றதுனால, அதாவது வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால அது நோக்கி வரக்கூடிய மிசைல்கள்ல இருந்து அது தப்பிச்சுக்கும். இதனால லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் லைக் ஷாகி ட்ரோன்கள்லாம் இது இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரோனையும் டவுன் பண்ண முடியாது. இலக்கு எதுவோ பல்ட் அடிச்சு போய் குட்டிக்காரன் அடிச்சிடும் அந்த இலக்கிலேயே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கதறிட்டு இருக்காங்க. இது போல ஒரு விஷயம் அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்யா தரப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த வின்டர் அஃபென்சிவ் அந்த டைம்ல கண்டிப்பா இருக்கு. இது வந்து ஸ்டாப் ஆகவே போறது இல்ல. சோ அப்படி எடுக்கும்போது ஒரு மிக பெரும் அளவுல முன்னேறும் போது இது போல ட்ரோன்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இழப்புகள் பெரும் அளவுல உக்ரைனுக்கு இருக்கும். ரெண்டாவது அதிக அளவுல ரஷ்ய வீரர்கள் ஈஸியா முன்னேறுவாங்க இது போல ட்ரோன்கள் உதவியால. ஏன்னா இலக்குகளை துல்லியமா டார்கெட் பண்ணது இல்லையா. சொந்த ஒரு காரணத்தினால உக்ரைனுக்கு இது கடினமா இருக்க போகுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜிஸ்ங்கிறது போர்னு வந்துருச்சுனாலே டெக்னாலஜிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாரு சீக்கிரமா அதை வளர்ச்சி அடைஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதனால பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் போர்ல வெற்றி அடைக்க அதிகமான வாய்ப்புகள். ஸோ ரஷ்யாக்கு இது அதிக அளவுல தெரியுது. ஆனா ஜார்ஜியால வந்து இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் மாறி இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால திரும்பவும் மேற்குலக நாடுகளுக்கு பின்னடைவு தான். இது எல்லாத்தையும் இன்னுமே அதிக அளவுல ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைச்சு இன்னும் அதிக அளவுல எஸ்கலேட் பண்ணணும்னு நினைப்பாங்களா மேற்குலக நாடுகள், இல்ல இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்குவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது, வரக்கூடிய அமெரிக்க எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்றதை பொறுத்து வந்து பாத்துக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்தா மிடில் ஈஸ்ட்ல ஈராக்ல இருந்து அமெரிக்க படைகளை விட்ரா பண்றதா சொல்லியிருக்கிறாரு. இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது மேலும் மேலும் இஸ்ரேலுக்கு இக்கட்டான விஷயங்கள் நடந்துரும். மேற்குலக நாடுகளுக்கும் இது ஆகாத ஒரு செயலா மாறிடும். ஆனா இஸ்ரேலை விட்டு கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் மாட்டாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேபி பேச்சுவார்த்தைகள் மூலியமா இதை சுமூகமா முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். 3ஆம் உலக போரை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனலையும் மதிச்சு யூடியூப் 4, 5 பேத்துக்கு காட்டும். மகாதேவன் அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.